அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கின்றது. தங்களுடைய திருமண ஆண்டை நினைவு கூறும் திரு சுரேஷ் ரோட்ரிகோ மற்றும் ஃபெலிசிட்டா பைவா நன்றி திருப்பலியாகவும், சாம்சன் சுமதி செல்ஷியா செல்வின் நன்றி திருப்பலியாகவும், குரியன் இக்னேஷியஸ் சுஷில் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஜூட் கிலியன் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றனர். சிறப்பு கருத்துக்களுக்காக பேபி அதினியா உடல் சுகம் வேண்டியும், டாக்டர் ஜெரால்டின் சுப்ரியா நல்ல திருமண வரன் வேண்டியும் மற்றும் இறையாசிர் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். மற்றும் மறித்த ஆன்மாக்கள் வேளாங்கண்ணி ஞான பிரகாஷம், சுமதி, டாக்டர் பாலா, யோவான், ஜோஸ்லின் லினிஷியா, தாமஸ் ராட்ரிகோ, ஃப்ளாரன்ஸ் பெர்னாண்டோ, கஸ்பர் பைவா, மகராசி பைவா, திருமதி காணிக்கை செல்வி இவருடைய ஆன்மா இறைவனின் இளைப்பாற இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்று நோயினால் அவதிப்படுகின்ற மக்களுக்காகவும் தொற்று நோயினால் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமும் கனிவும் பொறுமையுள்ள கடவுளுடைய அன்புக்கு நாம் பாத்திரப்பட்ட மக்களாக வாழ தவறி தருணங்களுக்காக மனபெருந்தி அவனுடைய அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ தவறி தருணங்களுக்காக மனபருந்துகிறோம். அவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பை மன்றாடி இந்த தூய திருமண நிகழ்வை தகுதியோடு ஒப்புக் கொடுப்போம். விண்ணக தந்தை இறைவா, காத்திருக்கும் உமது அன்பிற்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை மீட்பராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய தியாகமுள்ள அன்புக்கு நாங்கள் பாத்திரப்பட்ட மக்களாக இருக்க தவறி போனோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தூய ஆவியின் வழியாக வழிகாட்டு அன்பு கொடுத்த கடவுளே, உம்முடைய அன்புக்கு நாங்கள் எதிராக சென்றிருக்கிறோம், வழிகாட்டுதை புறக்கணித்திருக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இறைப்பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளராகவும் இறங்குவதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். எவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்படுராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றலை பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7 முதல் 21 முடிய. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரையோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தவரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து வீழ்ந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்போது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருந்தும் வேற்று இனத்தவர் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களிலும் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவர் மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். Alleluia, Alleluia,
எனக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பு ஆண்டவரிலே நாம் மகிழ்ச்சியை கண்டடைய நம்மை இன்று ஆண்டவர் அழைக்கின்றார். எவ்வாறு நான் ஆண்டவரிலே மகிழ்ச்சியை கண்டடைய போகின்றேன் என்பதற்கு இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு அழகிய ஒரு கதையை சொல்லுவார்கள். அதாவது நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு சோம்பி திரிகின்றோம் என்பதை எடுத்து கூறுகின்றது. ஒரு சிறுவன் தன்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய காஃபி கப்பை எடுத்து அந்த சிறுவன் காஃபி குடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுவனுக்கோ சர்க்கரை பற்றவில்லை. உடனே அந்த சிறுவன் அங்கிருந்து எழுந்து சென்று அவங்க அப்பா கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ கேட்டு அந்த சர்க்கரையை பெற்றுக்கொண்டு குடிக்க அவனுக்கு சோம்பேறித்தனம். எனவே அவன் அங்கே அமர்ந்து கொண்டு அந்த காஃபியை அருந்துகின்றான். இறுதியிலே அவன் அருந்தி முடித்தவுடனே அவன் பார்க்கின்றான், அந்த காஃபி கப்பின் அடியில் இந்த சர்க்கரைகள் அப்படியே இருக்கின்றன, தேங்கி நிற்கின்றது. அதை சரியாக கலக்கவில்லை. அதனால் அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இதைத்தான் இன்று நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இறைமகன் இயேசு அழகாக சொல்லுகின்றார், மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியை அழித்து கொண்டு தான் இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? அல்லது இந்த சிறுவனை போல அந்த காஃபியை கலந்து குடித்திருந்தால் அவனுடைய வாழ்வில் அந்த காஃபியானது இனிப்பானதாக இருந்திருக்கும். மாறாக அவன் அதை மறந்து விடுகின்றான். நாமும் சில சமயங்களில் அல்ல, பல சமயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இந்த சிறுவனை போல அதை முயன்று அதிலே நாம் வெற்றி காண தவறிவிடுகின்றோம். இரண்டு முக்கியமான விஷயங்களை ஆண்டவர் நமக்கு இன்று கூறுகின்றார். ஒன்று, நாம் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நாம் ஒன்றித்திருந்தால்தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் வாழ்க்கையும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஏன் அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்றால் எப்பொழுதும் தந்தையோடு உறவாடி கொண்டே இருந்தார். நாம் விவிலியத்தில் எத்தனையோ மேற்கோள்களை காட்டலாம். தனிமையிலே ஜெபித்தார், காலை முதல் ஜெபித்து கொண்டிருந்தார், இரவெல்லாம் தந்தையோடு உறவாடி கொண்டிருந்தார். எந்த புதுமையை செய்தாலும் தந்தைக்கு நன்றி செலுத்தி
நாமும் அத்தகைய உறவை ஆண்டவரோடு கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது கலவையாக நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் திருவுளம் என் வாழ்விலே நிறைவேற்ற நான் தகுதியாக இருக்கின்றேனா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி கடவுளின் சித்தம் என் வாழ்வில் நடக்க வேண்டுமென்றால் சில சமயங்களில் கசப்பான அனுபவங்கள் இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட இன்பங்களை நான் வெறுத்து ஒதுக்க வேண்டியிருக்கும். அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனின் திருவுளத்தை என் வாழ்வில் நான் நிறைவேற்ற முடியும். அதைத்தான் இயேசுவும் செய்தார். அதை அவருடைய சீடர்களாகிய, குறிப்பாக உயிர்த்த ஆண்டவரை பாஸ்கா பெருவிழா, அதாவது இந்த பாஸ்கா காலத்திலே இருக்கின்ற நாம் அனைவருமே இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இயேசுவை போல இறைவனோடு ஒன்றித்திருப்போம். இறைவனின் சித்தத்தையே நம் வாழ்வாக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வர வேண்டி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இனத்தூய திருப்பலி நிகழ்வு தகுதியானதாக மாறுவதற்கு எல்லாம் இறைவனிடம் வர வேண்டுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சிற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையாய் அனைவரோடும், குறிப்பாக குழந்தை இயேசுவை நினைத்து ஜெபிக்கின்ற வேளையில் எம் குடும்பத்தில் உள்ள எம் பங்கு சமயத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஞான முதிர்ச்சியோடும் நல்ல உடல் சுகத்தோடும் ஆன்ம பலத்தோடும் சமூகத்திலும் சமயத்திலும் உமக்கேற்ற பிள்ளைகளாக கல்வியானத்திலும் சமூக அறிவிலும் உயர்ந்தவங்க நீ எல்லா அருளையும் நிறைவாய் பொழிந்து தாவின் கனிகளால் ஆசீர்வதித்து உம்முடைய திருவையும் அவர்களையும் அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் நாம் அவர் அன்பில் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கடவுள் தவிர நிறைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எல்லாருளுக்காக வாழ்ந்து காட்டிய கிறிஸ்துவோடு சேர்ந்து தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் அருளும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். தந்தையின் திருவிழத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி அதன் வழியாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொண்ட கிறிஸ்து இறைமகன் இவரே. செம்மரின் திருவழி வாழ் பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறு நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த உம்மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல நீதாமே எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
மகிழ்ச்சி நிறை மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.